காய்ஸ், இதான் ஏசியாட்டிக் லைன்னு சொல்லப்படுத ஆசிய சிங்கங்கள். ஆசிய சிங்கங்களை நம்ம குஜராத்தில் கீர்காடுகளில் மட்டும்தான் பார்க்க முடியும். இந்தியாவை தவிர மற்ற பகுதிகளில் இது இல்லை. அதுவும் குஜராத்து, குறிப்பாக குஜராத்தில் கீர்காடுகளில் இதை நம்ம பார்க்கலாம். மற்ற பகுதிகளெல்லாம் அது அழிஞ்சிடுச்சு. 1900 வாக்கில் 20 சிங்கங்கள் மட்டும்தான் எஞ்சி இருந்துச்சு. அந்த சிங்கங்கள் அரசு எடுத்த நடவடிக்கைகள் காரணமாக இப்போ அதிகமாக இருக்குது. 2020 கணக்கெடுப்புப்படி 674, 2025 கணக்கெடுப்புப்படி 891 சிங்கங்களாகவும் அதிகரிச்சிருக்கு. சிங்கங்கள் பாதுகாப்பில் இது ஒரு பெரிய மைல்கல்லாக பார்க்கப்படுது. இதோட உடல் அளவு பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க சிங்கங்கள்லேருந்து இது கொஞ்சம் சின்னது தான். அந்த சிங்கங்களை கம்பேர் பண்ணும்போது இதோட வயிற்று பிரித்து இதை தனித்துவமாக காட்டுறது இதோட வயிற்று பகுதிகளில் உள்ள தோல் மடிப்பு. அதை இங்கிலீஷில் பெல்லி போல்டுன்னு சொல்லுவாங்க. அதுவும் அதுக்கப்புறம் இதோட குறைந்த பிடரி மயிரும் தான். ஏன்னா ஆப்பிரிக்க சிங்கங்களோட பிடரி மயிர் அதிகமாக இருக்கிறதுனால அதோட காதுகளை நம்ம பார்க்க முடியாது. ஆனால் ஆசிய சிங்கங்களோட ஆண் சிங்கங்களோட காதுகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். அப்புறம் அது பெரிய கூட்டம் ப்ரைடாக இருக்கும். ஒரு எப்போவுமே ஆண் சிங்கம் பெண் கூட்டத்தோடு தான் இருக்கும். ஆனால் இங்கே ஆசிய சிங்கங்களை பொறுத்த வரைக்கும் பெண்கள் சிறிய கூட்டமாகவும் இருக்கும். ஆண்களை 2 இல்லைன்னா 3 கூட்டணியோட தனியாக தான் இருக்கும். இனப்பெருக்க டைமில் மட்டும்தான் பெண்களோட இது சேரும். மற்ற டைமில் இது தனியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ஆப்பிரிக்க ஆண்களோட ஆசிய ஆண்கள் அதிகமாக வேட்டையாடி தான் சாப்பிடுது. கூட்டங்களை சார்ந்து இல்லை, பெண்களை சார்ந்து இல்லை உணவு முறையில். இதோட உடல் அளவு பார்த்திங்கன்னா ஆண் சிங்கங்கள் வளர்ந்து வந்த ஆண் சிங்கங்கள் 160லேருந்து 190 கிலோ எடையும், பெண்கள் 90லேருந்து 110 கிலோ எடையும் இருக்குது. உயரம் தோள்பட்டை உயரம்னு பார்த்திங்கன்னா ஆண்கள் 100லேருந்து 120 சென்டிமீட்டரும், பெண்கள் 90லேருந்து 110 சென்டிமீட்டர் உயரமும் இருக்குது. உணவு பழக்கம்னு பார்த்திங்கன்னா மான்கள், சம்பர் டியர்ஸ், காட்டுப்பன்றிகள், சில சமயங்கள் முதலைகள், சில சமயம் இறந்த உயிரினங்களையும் சாப்பிடுது. வனங்களில் நுழையிற டொமஸ்டிக் அனிமல்ஸான கால்நடைகளான எருமைகளையும் மாடுகளையும் கீர்சிங்கங்கள் வேட்டையாடுது. சில சமயங்களில் உணவு பற்றாக்குறையாக இருக்கும்போது ஊருக்குள்ளே வர சிங்கங்களும் கால்நடைகளை வேட்டையாடி சாப்பிடுது. ஆசிய சிங்கங்களுக்கு இருக்க பாதிப்புகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வேட்டையார்கள், அதாவது போச்சஸ் இப்போ புலிகளில் இருந்து கவனத்தை சிங்கங்கள் மேலே திருப்பியிருக்கதா சொல்லப்படுது. அவங்க இப்போ சிங்கங்களை வேட்டையாட குறி வச்சுருக்கதாகவும் நம்பப்படுது. அதுக்கப்புறம் வனவிலங்கு மோதல், மனித விலங்கு மோதல், சிங்கங்கள் எண்ணிக்கை அதிகரிக்கையில் அது சரணாலயத்தை விட்டு வெளியேற வேண்டியிருக்கு. அதனால் அது கால்நடைகளை தாக்கும்போது மனிதர்களோட மோதல் ஏற்படுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கேனைன் டிஸ்டம்பர்னு சொல்லக்கூடிய கேன்சருங்கிற நோயும் சிங்கங்களை அதிகமாக தாக்குது. 2017 அதிக அளவு சிங்கங்கள் அதனால் பாதிப்புள்ளாகி இறந்துச்சு. ஆசிய சிங்கத்தோட அறிவியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேந்தர் லியோ பெர்சிகா அப்படிங்கிறது இதோட அறிவியல் பேர். கடலில் நீச்சல் அடிக்கக்கூடிய ஒரே சிங்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஆசிய சிங்கம் தான். அதை பதிவு பண்ணப்பட்டிருக்கு. ஆசிய சிங்கங்களோட வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 16லேருந்து 18 ஆண்டுகள். கற்ப காலம் பார்த்தீங்கன்னா 110 நாட்கள். அதுக்கப்புறம் ஒரு டைமில் எவ்வளோ குட்டி போடுதுன்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 4 குட்டிகள் போடுது. அரிதான சந்தர்ப்பங்களில் 6லேருந்து 4 குட்டிகள் வரை போடுது.